இப்படியான வீடியோக்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வீடியோக்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபேஸில் ரொம்ப ஒரு பேஸான இதில் வந்து வீடியோக்களை எடிட் பண்ணியிருந்தேன். முந்தையெல்லாம் இப்படி தான் ஒரு 3 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு 2 நிமிஷம் அதை எடிட் பண்ணுறது, 1 நிமிஷம் அப்லோட் பண்ணுறது, இவ்வளோ தான் நான் இவ்வளோ காலம் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிறைய பேர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அதை ப்ரொஃபஷனல் அச்சீவ் பண்ணி சொல்லி எடிட்டிங்கு போனேன். எடிட்டிங் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். உங்களுக்கு தெரியும் பெரிய வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. பட் அதெல்லாம் நான் அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவோம் மட்டுமே யோசிச்சு நான் அவுட் சோர்ஸ் பண்ணி பார்த்தேன்னா அது எனக்கு சரி வரல. த பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் இட் தே டிடன்ட் டூ அ குட் ஜாப். ஸோ ஐ டிசைடட் டு டூ இட் மை செல்ஃப். நான் தானே இன்னைக்கு பெரிய வீடியோக்கெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு காலம் இருந்தது. நம்ம இவ்வளவு இருந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற ஒரு காலம் இருந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் வந்து கேமராக்கு முன்னுக்கு ஒரு ப்ராம்ப்டா ஒரு இம்ப்ராம்ப்டா பேசுறது. அதான் எனக்கு சரியா வரும். அடிப்படையில் நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு வாசகர். நான் போகிற இடங்கள் எல்லாம் 1000 புத்தகம் சேமித்த வரலாறு எனக்கு இருக்கு. இருந்த இடங்களில் எல்லாம் புத்தகங்களோட இருந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். அது ஊரில் இருக்கலாம், பிறகு சவுதியில் இருக்கலாம், அதுக்கு பிறகு இங்கே லண்டனுக்கு வந்து பின்னிக்கு அவ்வளவும் வாங்கி சேர்த்த புத்தகங்கள், காசு கொடுத்து வாங்கி சேர்த்த புத்தகங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகருகிற போது அந்த புத்தகங்களை அப்படியே கைவிட்டு வாரதான் ஒரு பெரிய சோகத்துக்குரிய விஷயமா இருக்கு. இலங்கையிலிருந்து யூனிவர்சிட்டி போகல 2006ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி பேராதனை போகல ரஷ்மிகாக்கா வச்சு கொண்டு போன ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், பொட்டி பொட்டியாக புத்தகங்களை வந்து வீட்டை வச்சு போட்டு தான் யூனிவர்சிட்டி போனேன். யூனிவர்சிட்டி போனால் யூனிவர்சிட்டி நிறைய புத்தகங்கள், பேராதனையோ நிறைய புத்தகங்கள். நான் படிக்கிறது யாருக்குமே தெரியாமல் படிக்கிற ஒரு மனுஷன் தான். மகேஷின்னு சொல்லி ஒரு தோழி வந்து சேர்ந்தா நமக்கு. இந்த வாழ்க்கையை வந்து புடம் போட்ட ஒரு தோழி. கலீல் ஜிப்ரான் எனக்கு அறிமுகம் செய்த ஒரு தோழி. நாங்கள் 2 பேரும் ரகசியமாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகத்தில் இருந்து படித்த ஆங்கில இலக்கியங்கள் தான் என் வாழ்க்கையிலோ இல்லை இலக்கிய இதை வந்து புடம் போட்டதுன்னு சொல்லலாம். பூக்கோவை எனக்கு அறிமுகப்படுத்தினது. அப்படி நிறைய விஷயங்களை செஞ்ச மகேஷி ஒரு அவள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில், நான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, அவள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. அவள் 3 வருஷம் தான் ஜென்ரல் கோர்ஸ் தான் செஞ்சேன். போனவ தான் எங்கே என்று தெரியாமல் போய்த்து எனக்கு. நாங்கள் தேர்ட் இயர் கூட அவள் பாஸ்ட் அவுட். அதுக்கு பிறகு தொடர்பும் இல்லை, இதுவும் இல்லை. சின்ன மாருதி கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு டைன்மோருக்கு கூட்டிகிட்டு போவாள். சிவத்த கலர் மாருதி ஒன்று இருக்கும் மகேஷி. நான் பிறகு மகேஷியை தேடி பல இடங்களுக்கு போயிருந்தேன். என்னால் மகேஷியை கண்டுபிடிக்க முடியலை. வாழ்க்கையில் சில ஆக்கள் அப்படி வருவாங்க, அப்படி நம்மளை விட்டுட்டு போய்த்துருவாங்க. ஃபார் அ குட் நல்ல ஒரு ரீசனுக்கு இல்லாட்டி அது ஒரு கூடாத ரீசனுக்கு ஆയിരിக்கலாம். ஆனால் அப்படியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு சுவாரஸ்யமாக இருக்கு. அதுக்கு பிறகு நான் என்னுடைய வாசிப்பை வந்து தனியே செஞ்சுட்டு இருந்தேன். மகேஷியை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். மகேஷி இப்படி தண்ணி குடிச்சா தண்ணி இறங்குறது தெரியும். அப்படி ஒரு கலர் மகேஷிக்கு. பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு காலத்தால் 9 மணிக்கு கண்டியில் அந்த சூரியன் அந்த ஜன்னலுக்குள்ளால, லைப்ரரி ஜன்னலுக்குள்ளால, புத்தகங்களுக்குள்ளே வார காட்சிகள் அப்படி இருக்கு. மின்னுகிற தலைமுடி எல்லாம் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்ச மாதிரி. நான் ஒரு 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 பெண்ணை மிக அருகில் இருந்து அவ்வளோ ரசிக்க கிடைச்சது அந்த ஒரு இடத்துல. தப்பா ஒன்றும் யோசிக்காதவங்க, அங்கே தப்பா ஒன்றும் இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகு நான் எந்த பாட்டுக்கு வாசிச்சுட்டு போவேன். அப்பப்போ எழுதுறது. பட் ஒரு நாளும் அந்த எழுதுகிற விஷயங்களை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்றதில்லை. அப்படி நிறைய வாசித்து சிலாக்கள் எழுதுறதை பார்த்து கவலைப்பட்டு எழுத ஆரம்பித்த ஒரு ஆள் நான். அப்படி எழுதி ஒரு புத்தகம் ஒரு கொஞ்சம் கதைகளை சேர்த்து வைக்கக்குள்ள ஜீவகரிகாலன் என்ற ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு நண்பர், அவருடைய யாவரும் பதிப்பகம் மூலமாக இந்த கதைகளை சேர்த்து போடுறதுக்காக 3 வருஷம் எனக்கு பின்னால் நின்று அந்த கதைகளை சேர்த்தெடுத்து அந்த புத்தகமாக போட்டார். 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த புத்தகம் வெளியாச்சு. எனக்கு அப்போது அந்த புத்தகத்தை எழுதினதுக்கு பிறகு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதி போகிற அந்த முன்னுரையை அப்படி எழுதினோம் எல்லாம் எனக்கு எண்ணங்கள் இருந்துச்சு. ரொம்ப அறிவார்த்தமாக எழுதுகிறோமோ பேசுகிறோமோங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசின இடத்துல எஸ் ராமகிருஷ்ணன்,
என் ஆசை. நான் ரொம்ப மதிக்கிற தமிழ் இலக்கியவாதிகள்ல முதன்மையானவர். ஆம், அந்த புத்தகத்தை பத்தி இந்த நூலை பற்றியும் அதில் இருக்கிற சில கதைகளை பற்றியும் மிக சிலாகித்து பேசியிருந்தார். நான் தொடர்ந்து இலக்கியத்தில் இயங்கணும்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனக்கும் அது தேவையா இருந்தது. நானும் இலக்கியத்தில் தொடர்ந்து இயங்குறது. ஆனால் அடிப்படையில் இந்த மனம் வந்து இலக்கியம் அடிப்படையில் இந்த மனம் வந்து எப்படின்னா ரொம்ப சலிப்புற்ற ஒரு இடத்துக்கு இலக்கியம் என்ன கூடிய அதை வச்சுட்டு ஒன்று எனக்கு தோணுது. எனக்காக மட்டுமே எழுதிட்டு இருந்து, எனக்காக மட்டுமே வாசிச்சுட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து அங்கீகாரங்களுக்காக வெளியே போகல, எழுத ஆரம்பிக்கக்குள்ள அந்த சலிப்பு வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பிறகு நான் அதிலிருந்து கொஞ்சம் தூரமாயினேன். தனிப்பட்ட காரணங்களால குடும்பம், பிள்ளைகள் விரைக்குள்ள நம்மளோட நேரங்கள் வந்து எங்கெங்கே போகுதுங்கிறது அது கொஞ்சம் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணேன். கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி அடைய முடியாத ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு மிக குறுகிய வயசில் அடைய முடியாத ஒரு இடத்துக்கு வந்து 35 வயசில் ஒரு 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 மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு டைரக்டர் போஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு முன்னேறக்கூடியதாக இருந்தது. இனி இதுக்கு மேலே நமக்கு அதுலேயும் அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் விரைக்கில் தான் மற்ற இடங்களை நோக்கி நாம் நகரணும் அப்படிங்கிறத நீ தோணிட்டே. ஏன் இந்த வீடியோ நான் அன்றைக்கு இவ்வளோ லாங்காக இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி நான் நிலையிலிருந்து பேசிட்டு இருக்கேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால் நேற்று என் சிறுகதை கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு பிறகு என்னுடைய நூலை படிச்சுட்டு சுலேஹா பேகம்ங்கிற ஒரு கிக்கிராவ் முஸ்லீம் காலேஜில் பிரின்சிபல் வந்து முகநூல் ஒரு பதிவு எழுதியிருந்தாள். அந்த கதைகளை அவள் புரிஞ்சு கொண்ட விதத்தை அவள் எழுதியிருந்தாள். அந்த கதைகளில் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரோட புரிதல் கிட்டத்தட்ட என்னுடைய புரிதலுக்கு மிக அண்மித்ததாக இருந்தது நான் நினைக்கிறேன். ஒரு வாசகன், ஒரு எழுத்தாளனுடைய பிரதிக்கும் ஒரு வாசகனுடைய பிரதியும் நெருங்கி வாரங்கிறது வந்து அது ஒரு மிக அரிதாக நடக்கிற விஷயம். அவரோட புரிதல் எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுச்சு. 9 இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த புத்தகத்தை யார் ஒரு ஆள் வாசிச்சுட்டு நமக்கு பேசுறாங்களே என்று அந்த புத்தகம் அவரோட கைக்கு எப்படி போய் சேர்ந்துங்கிறதையும் அவள் எழுதியிருக்கா. எனக்கும் அவருக்கும் பொதுவான ஒரு நண்பர். அவர் அந்த புத்தகத்தை இவருக்கு பரிந்துரை வச்சிருக்கார். அவர் அனுப்பி வச்சிருக்கார். நான் மாதிரி சொன்னான். இலக்கியம் வந்து ரொம்ப ஆழமாக எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். நான் மனிதர்களை புரிஞ்சு கொள்றதுக்காக, நிகழ்வுகளை ஆராயறதுக்காக நான் இலக்கியத்தை பல இடங்களில் பாவிச்சிருக்கேன். என்னுடைய அகமும் புறமும் ஒன்றிணைந்து இயங்குறத கற்றுத்தந்தது வந்து இலக்கியம் தான் எனக்கு. உலக இலக்கியங்களில் நிறைய தூரங்கள் பயணிச்ச ஒரு மனுஷன். மீண்டும் இந்த அங்கீகாரங்கள் தான் நம்மளை புஷ் பண்ணுமோ தோணுது எனக்கு. இந்த புத்தகத்தை எழுதிட்டு நான் யார் ஒரு வெளியீட்டு விழா கூட வைக்கல. ஒரு இது ஆக்களை கூப்பிட்டு இதை பேசுவோம்னு கேட்ட இடங்களை கூட நான் அதை அனுமதிக்கலை. இங்கே இருக்கிற பௌசர்காகவும் அவர் புத்தக கண்காட்சியில் ஒன்று செய்வோமான்னு சொல்லி கேட்டார். நான் அதுக்கு ஒத்துக்கலை. இலங்கையில் போன இந்த டைமில் இந்த ரசா காக்கா இந்த புத்தகத்தை பற்றி எழுதின ஒரு கூட்டத்தை வச்சு வாசிச்சார். ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓவர்வெல்ம்ட். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னு சொன்னால் நம்மளோட புத்தகங்கள் வந்து நம்ம எப்போதும் ஒரு கதைகள், அதுக்கு பிறகு நான் கதைகள் எழுதியிருக்கேன், நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பப்ளிஷ் பண்ணாமல் சில கதைகள் இருக்கு, கூட்டின இன்னொரு புத்தகம் வாரோட புதைகள் இருக்கு. இந்த புத்தகத்தில் நிறைய எழுத்து பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் திருத்தி இப்போ இதுக்குள்ள இன்னும் கதைகளை சேர்த்து கதைகளை செய்ய முடிய வேலை செஞ்சு திருப்பி ஒருக்கா பப்ளிஷ் பண்ணோம்னா நீங்கள் ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு. பிறகு ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு திரும்பி வந்துச்சு. இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து திரும்பி இடையில் ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன். ஒரு இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையை சார்ந்து வந்த ஒரு நாவல். அந்த நாவல் ரொம்ப அட்டகாசமான ஒரு மொழியில், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொழியில் எழுதப்பட்டது. அதை முடிக்கிறது கூட எனக்கு மனநிலை இல்லை. இப்போ இன்றைக்கு திரும்ப அதெல்லாம் செய்வோமான்னு யோசிக்கேன். அப்போ ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளியாக அங்கீகாரங்கள் நமக்கு ஏன் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது. முகநூலில் நாம் இன்றைக்கு போடுற வீடியோக்கள் எல்லாம் வந்து ஒரு 40 செகண்ட் வீடியோ, மிஞ்சி போனால் 90 செகண்ட் வீடியோ. அதுக்கு மேலே இன்றைய தலைமுறை வந்து இந்த வீடியோக்களை பார்க்க மாட்டாங்கிற எண்ணம் எனக்கு ஆழமாக இருக்கு. தமிழில் ஒரு வீடியோவை இவ்வளவு நீளமாக பேசினா அந்த இருந்து பார்க்குற பொறுமையை இந்த தலைமுறை இழந்துட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அச்சுறுத்துவதாக இருக்கு எனக்கு. இந்த அடுத்த தலைமுறை இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம்
அம் படுபயங்கரமானது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருக்க போகுது. எல்லாத்தையும் இப்படி பார்க்கணும்ங்கிறது. அந்த 90 செகண்ட் வீடியோக்குள்ள இல்லாட்டி அது 40 செகண்ட் வீடியோவுல கிட்டத்தட்ட ஒரு 40 கட் இருக்கும். அதாவது அந்த வீடியோ ஃபாஸ்ட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருக்கணும்ங்கிறதுக்காக, அந்த வீடியோல கட் பண்ணி அதில எடிட்டிங் கிமிக்கள் போடுவோம். வேர்ட்ஸ் போடுவோம். அதுக்கு எஃபெக்ட்ஸ் போடுவோம். அந்த மாரி வேலை செய்வோம். ஜஸ்ட் டு அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸா போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பட் வாழ்க்கை அப்படி இல்ல என்ன. வாழ்க்கைங்கிறது நாம எவ்வளவு நிதானமாக நின்று ஒரு விஷயத்த அவதானிக்கணும்ங்கிறதுல இருக்கு. நான் எப்பவுமே சொல்ல மலையாள ஒரு இயக்குனர் அடூர்ற அந்த படங்கள பத்தி நான் பேசக்குள்ள சொல்றது, ஒரு நத்தை ஊர்ந்து போவதை அவர் படமாக்கினா, அந்த நத்தை ஃப்ரேமில இருந்து என்டர் ஆகி, அந்த ஃப்ரேமை விட்டு வெளியாகும் வரையில் அந்த நத்தை ஊர்ந்து போவதை அவர் படமாக்குவார். ஒரு நத்தை தன்னை சுமந்து கொண்டு போறதில அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தோணலாம். ஆனா, அந்த நத்தையின் ஒவ்வொரு அசைவும் வித்தியாசமானது. ஒவ்வொரு அசைவும்க்கு பின்னாலேயும் ஒரு வலி இருக்கு, ஒரு கதை இருக்கு, ஒரு 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 காட்சி அமைப்பு இருக்கு. அதை நின்று கவனிக்கிற பொறுமையை இழந்துட்டு இந்த 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 தலைமுறை அப்படிங்கிறது தான். வாழ்க்கை ஓடிட்டே இருக்கணும்ங்கிறது இல்ல. கொஞ்சம் நின்று நிதானிக்கலாம். கொஞ்சம் அவதானிக்கலாம். கொஞ்சம் ஆசுவாசமாக இந்த நம்மள சுற்றி இருக்கிற விஷயங்கள பார்க்கலாம். மிதந்து வார அந்த தென்றல்ல ஓடிப்போய் நம்மள நனைச்சு கொள்ளலாம். கொஞ்ச நேரம் மழையில நிக்கலாம். கொஞ்ச நேரம் கடல் மண்ல வெறுங்காலுடன் நடந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும். வாழ்க்கையை அழகாக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்கும். ரொம்ப டைட்டா இருக்கும். எப்பயுமே வொர்க் பண்ணிட்டிருக்கும். எப்போதுமே ஓடிட்டிருக்கும். நெறைய வொர்க் பிரஷர், நெறைய மற்ற குடும்பம் சார்ந்த அழுத்தங்கள். அழுத்தங்கள்ல இருந்தெல்லாம் ஈஸியா ரிலீவ் ஆகுறதுக்கு ஒரே வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாசிப்பும், இந்த மாதிரியான ஸ்லோ பேஸ்ல இருக்கிற வாழ்க்கையை ரசிக்கிறது. சுலா மேடத்துக்கு நன்றி. மீண்டும் இலக்கியம் பக்கம் திரும்ப வச்சதுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த மீண்டும் வாசிப்பு பற்றி, இலக்கியம் பற்றி பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நேரத்துக்கும், உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா, கீழ நீங்களும் பார்த்தனுங்கிறத நீங்க ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ல போடுங்க. அது இன்னமும் எனக்கு ஊக்கம் அளிக்கிறதா இருக்கும். தேங்க்ஸ்.